முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் தெரிவு கொண்டு வேண்டியது, கேப்டன் பிரபாகரனுக்கு முன்பு சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் இருந்த நான் ஆட்டமா பாட்டமாவுக்கு பிறகு சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாதவனாக மாறினேன் என்ற காரணத்திற்காக அந்த நன்றியை இந்த மன்றத்தில் பதிவு செய்ததற்காக கேப்டனுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அரசியல் பணியில் தன்னுடைய துணைவியாருக்கு சம அந்தஸ்தை கொடுத்து பக்கத்தில் அமர செய்து அழகு பார்க்கின்ற மன விரிவு உடையவர் எங்கள் கேப்டன். இதெல்லாம் சொல்லி கலைப்பணின்னு தீர்ப்பு சொல்ல முடியுமா? முடியாது. சரி, அவரால் நான் புகழ் பெற்றேன் என்பதை மறுப்பதற்கில்லை. அதற்காக நான் கலைப்பணி என்று சொல்ல முடியுமா? கலைப்பணியில் அவர் புகழ் பெற்றார், மறுப்பதற்கில்லை. தன்னிகரற்ற புகழ். அது வரைக்கும் வதனமே சந்திர பிம்பமேன்னு பாடியிருக்கான். எங்க கேப்டன் கேட்டானதான் எலெக்ஷன் கமிஷன்ல தான் டங்குவார் வந்து ஓனான், எடுத்தானோ உதப்பா ஒழுங்கா வேலை பாடுறான்னு சொல்லி திரைத்துறையில் ஒரு புரட்சியை உருவாக்குவர் கேப்டன். இன்னொரு விஷயம், அவருடைய சின்னம் முரசு. தன்னுடைய வலியை பொறுக்காமல் தன்னுடைய வேதனையை மறைத்து கொண்டு உலகிற்கு நாதத்தை தருகின்ற அந்த முரசு இவர்கள் சின்னமாக இருக்கு. அதனால அரசியல் பணி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லலாமா? எதை அளவுகோலாக வைத்து கேப்டன் தன்னிகரற்ற புகழுக்கு காரணம் கலைப்பணியா அரசியல் பணியானா ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும். இவர் யார் சார்? ஏற்கனவே 5 வருஷம் புழல்ல இருந்தார். இவர் யார் சார்? 2 வருஷம் சீட்டிங்கில் இருந்தார். இவர் யார் சார்? 3 மர்டர் கேஸ் நிரூபிக்கல வெளில இருந்தார். அப்படி கேப்டனை நோக்கி இந்த தமிழகம் அல்ல உலகம் முழுவதும் எவனும் கையை நீட்டி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கணும். அப்ப எதை வைத்து, எந்த அளவுகோலை வைத்து அவரை சொல்வது? பண்பில் உயர்ந்தவர், மாற்று கருத்தல்ல. அரசியல் பணியிலையும் பண்போட தான் இருக்கிறார். ஏன்னா தனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்காம என் கொள்கைக்கு விரோதமாக எது வந்தாலும் உதைத்து விரட்டுவேன்னு சொன்னவர் கேப்டன். நான் அறிக்கை மட்டும்தான் விடுவேன், களத்தில் இறங்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. கேப்டன் வேட்டியை மடிச்சு காட்டினா களத்தில் இறங்கிட்டார், அவ்வளோதான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னதானம் போட்ட அடிப்படை பண்பு அவரிடம். அவர் இது மாதிரி அரசியலுக்கு வரப்போறேன், நான் உச்ச நட்சத்திரம் ஆகிறேன், அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அந்த வாழ்க்கை அவரை தேடி வந்தது. முதல்ல கருப்பா இருக்கிறவன் நான்லாம் அவருக்கு எவனுமே பொண்ணு கொடுக்கல. எங்கள் ஊரில் கண்ணாடியே கிடையாது. இந்த கருப்பனை எவனை கட்டிக்குவா? கேப்டன் வந்தோன்னு நாங்களாம் கேப்டனே வந்துட்டாரா எங்களுக்கு பொண்ணு கொடுக்கலான்னு ஒரு தன்னம்பிக்கை. ஆடு கோடாகி அதரடி நின்றதும் கால் கொண்ட கண்ணை களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தாழ்வின்றி தன்னை சீன். ஒரு செடி இருந்துச்சுன்னா ஒருத்தன் கடிப்பான், ஒரு மாடு மிதிக்கும், ஒரு ஆடு வந்து கடிக்கும். அதையெல்லாம் தாண்டி அவமானங்களை எல்லாம் தாண்டி தலை நிமிர்ந்து அந்த செடி வளர்ந்து ஆலமரமானால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அதில் ஓய்வெடுப்பான். அதனால் தனக்கு சரி என்று நினைப்பதை எப்பொழுதும் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டிருப்பவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கேப்டன். அவர்கிட்ட ட்ராக் ரெக்கார்டில் நடிகர் சங்கத்தில் ஊழல் செய்தார் சொல்ல முடியுமா? தயாரிப்பாளர் வயிற்றில் அடித்தார் சொல்ல முடியுமா? நன்றி மறந்தார் சொல்ல முடியுமா? சார் நாட்டுக்கு நல்லா உழைக்கிறார், குடும்பத்தை சரியா வைக்கல சொல்ல முடியுமா? என்ற விமர்சனங்களையும் அண்ட விடாமல் அனைத்து காக்கின்ற ஒப்பற்ற ஒரு மாமனிதர். ஒப்பற்ற மாமனிதருங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. கேப்டனுக்கு பாட்டு எழுதணும்னு சொல்லுவான், பாட்டு எழுதணும்னு சொல்லுவான். அவன் எந்த ராஜ்யத்தை சார்ந்தவனாலும் கேப்டன் புகழ் போடுவான். அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. கேப்டன் எந்த அளவுகோலில் நிற்கிறார்னா, நான் சம்பாதிச்சு என் குடும்பம் சுகமாக இருக்கணும். முதல்ல பெத்த அப்பம் பேர ஆண்டாள் அழகர்னு வச்சாம் பாருங்க, அங்கேயே ஒரு நன்றி. அன்றைய முத்தமிழ் அறிஞருக்கு ஒரு கலை விழாக எடுத்து அவரை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பண்பு. அதிலெல்லாம் நாங்கள் உட்கார்ந்து வேலை செஞ்சோம். அன்றைக்கு முத்தமிழ் அறிஞருக்கு ஒரு விழா எடுக்கிறதுக்கு முதல்ல மற்றவனை அதிகாரம் இல்லாமல் வாழலாம், அலங்காரம் இல்லாமல் வாழலாம், மற்றவனுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைமை பண்பு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய அன்பு கேப்டனுக்கு அன்றையிலே இருந்துச்சு. பேரே விஜயகாந்த் தானே வச்சான், வெற்றி காந்தியா? நல்லா ஓடிட்டு இருக்க உள்ள ஒரு கல் தடிக்கிட்டா உடனே நின்றுட முடியுமா? ட்ராக்கை திருப்பி மாற்றி ஓடிக்கிட்டே தானே இருக்க போறீங்க.
தான் சார்ந்த சமூகமும் தன் இனமும் கேப்டன் பிறமொழி படங்களை விரும்பவில்லை. அது முதல்ல முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு கேப்டன் ஒரு சைன் பண்ணியிருந்தா கோடிக்கணக்கில் 100 கோடி 1000 கோடி சம்பாதிச்சிருப்பார். தமிழை தவிர நான் எந்த மொழியும் ஏற்பதற்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருமையான ஒரு தமிழன் கேப்டன். அதுபோல எவரால் அவமானப்படுத்துகின்றதை வெகுமானாக மாற்றுகின்ற கருப்பு நான் அவரோடு நடிக்க மாட்டேன்னு புறந்தள்ளின காலம் போய் நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு ஓடி வந்த காலங்களாக மாற்றி காட்டியவர் கேப்டன். இந்த புகழுக்கு இவருடைய முகம்தான் காரணம். இந்த முகம்தான் எங்களை ஆம்பளன்னு நிமிர வச்சு. அவருடைய தன்னிகற்ற புகழுக்கு முகமாக கலைப்பணியும் முகவரியாகவும் இருப்பது அரசியல் பணியே என்று கூறி, அரசியல் பணி ஒரு மாத்திரை தூக்கலாக இருக்கின்ற காரணத்தினால் கலைப்பணி நாங்கள் உங்களை கொண்டாடுகின்றோம். மக்கள் உங்களை முழுதுமாக கொண்டாட உங்களுடைய அரசியல் பணியே தன்னிகற்ற புகழ் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல பல. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.